வணக்கம். 2026 பொங்கல் வரப்போகுது. அதோட சேர்ந்து தமிழக அரசோட சிறப்பு பரிசு தொகுப்பும் வரப்போகுது. ஆனா அத வாங்குறதுல எந்த ஒரு குழப்பமும் சிரமமும் இல்லாம ரொம்ப சுலபமா நீங்க எப்படி வாங்குறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது உங்களுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டி. சரி, எல்லாருக்கும் மனசுல இருக்கிற முதல் கேள்வி இதுதான். இந்த 3000 ரூபாய் பொங்கல் பரிசை எப்படி வாங்குறது? வாங்க, இதுக்கான தெளிவான பதில இப்போ பார்க்கலாம். ஓகே, வாங்க. முதல்ல அந்த பரிசு தொகுப்புல என்னதான் இருக்கு, அப்புறம் அதை எப்போ எப்படி வாங்குறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துறலாம். முதல் பகுதி, அரசின் பொங்கல் பரிசு. சரி, உங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆமாங்க, இந்த பரிசு தொகுப்போட பெரிய ஹைலைட்டே இதுதான். தகுதி இருக்கிற ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ரொக்கமா 3000 ரூபாய் கிடைக்கப் போகுது. காசு மட்டும் இல்ல, அதோட சேர்த்து நம்ம பாரம்பரிய பொங்கல் பரிசு பொருட்களும் ஒரு வேட்டியும் ஒரு சேலையும் கூட இந்த தொகுப்புல அடங்கும். சோ இது ஒரு முழுமையான பேக்கேஜ். அடுத்தது பகுதி 2, முக்கியமான தேதிகள். சரி, பரிசு கிடைக்கும்னு தெரிஞ்சிடுச்சு, ஆனா எப்ப கிடைக்கும்? இந்த தேதிகளை கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். பரிசு வாங்குறதுக்கான முக்கியமான நாட்கள் இதுதான். ஜனவரி 8ஆம் தேதி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கட்டமா ஜனவரி 13 வரைக்கும் கொடுப்பாங்க. சோ இந்த தேதிகளை உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பகுதி 3, பரிசு பெறுவது எப்படி? சரி, இப்போ எந்த ஒரு சிக்கலும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்க பரிசு தொகுப்பை எப்படி வாங்குறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த முறை ரொம்ப சிம்பிள். ரேஷன் கடையில வேலை செய்யறவங்களே உங்க வீட்டுக்கு வந்து டோக்கன் கொடுத்துருவாங்க. அதுல ஒரு தேதி இருக்கும், அன்னைக்கு உங்க ரேஷன் கடைக்கு போய் வாங்கிக்கலாம். இந்த டோக்கன் சிஸ்டம் எதுக்குன்னா, கடைகள்ல தேவையில்லாம கூட்டம் சேர்றதை தவிர்க்கிறதுக்கு தான். நீங்க பொறுமையா போய் வாங்கிட்டு வரலாம். அடுத்தது பகுதி 4, பொதுவான சிக்கல்கள். சில சமயம் சில பிரச்சனைகள் வரலாம் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க. அப்படி வர்ற பொதுவான பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு இப்ப பாத்துரலாம். முதல்ல வர்ற ஒரு பொதுவான சந்தேகம், டோக்கன் கொடுக்க வர்றப்போ நீங்க வீட்ல இல்லைன்னா என்ன பண்றது? இதுக்கு தீர்வு ரொம்ப சிம்பிள். நீங்க நேரடியா ரேஷன் கடைக்கே போய் உங்க டோக்கனை வாங்கிக்கலாம். வீட்ல இல்லைங்கிறதுக்காக உங்க பரிசு கிடைக்காம போகாது. சோ அத நினைக்க கவலைப்படாதீங்க. அடுத்த கேள்வி, டோக்கன்ல இருக்கிற தேதியில போய் வாங்க முடியல, மிஸ் பண்ணிட்டா என்ன பண்றது? இதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. அந்த டோக்கன்ல இருக்கிற தேதி ஒரு கணக்குக்கு தான். ஒருவேளை நீங்க அன்னைக்கு போக முடியலனா அடுத்தடுத்த நாட்கள்ல போய் உங்க பரிசு தொகுப்பை வாங்கிக்கலாம். சரி, கடைக்கு போறீங்க, ஆனா பயங்கர கூட்டமா இருக்கு. இல்லனா அன்னைக்கு கடை மூடிட்டாங்க. அப்போ என்ன பண்றது? அரசாங்கம் சொல்ற அறிவுரையே இதுதான். பெரிய கியூல போய் நிக்காதீங்க. அடுத்த 2-3 நாள்ல கூட்டம் இல்லாத நேரமா பார்த்து பொறுமையா போய் வாங்கிக்கோங்க. உங்களுக்கான பொருட்கள் அங்க பத்திரமா இருக்கும். இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கான ஒரு முக்கியமான நினைவூட்டல். நாம இவ்ளோ நேரம் பார்த்ததுல நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அந்த முக்கியமான விஷயம் இதுதான். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமாங்க, இந்த முழு திட்டமே எல்லாருக்கும் பரிசு போய் சேரணுங்கிறத மனசுல வச்சு ரொம்ப ஃப்ளெக்சிபிளா தான் வடிவமைச்சிருக்காங்க. அதாவது நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த முறை ரொம்ப நெகிழ்வுத்தன்மையோட இருக்கு. ஒருவேளை நீங்க அந்த ஜனவரி 13 டெட்லைனை மிஸ் பண்ணிட்டா கூட அரசாங்கம் தேதி நீட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ டென்ஷன் வேண்டாம். இந்த எல்லா தகவலும் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க கேலண்டர்ல நீங்க குறிக்க போற அந்த முதல் முக்கியமான தேதி எது?